ஆதியான பிரத்யங்கரா அந்த அதர்வன தேவியம் அந்த ஆதியான 18 கருப்பனும் நேரத்தில் ஓடி ஓடி வந்தேன் அப்பா. சரிம்மா, வெற்றிடா வளர்ந்தா. சரிம்மா, இடையில காப்பாற்றி நாளையும் இன்னைக்கு அறிஞ்சும் அறியாமட தெரிஞ்சும் இந்த கருப்பனுக்கு கண் திறந்து விட்டுட்டீங்க. சரியா? சரிம்மா. இதில் இருந்து எடுத்த கணிச்ச நேரத்தில் இருந்து 2வது மாதம் பூஜை நடந்திருக்குது. சரிம்மா. இதில் இருந்து
வச்சு நேரத்தில் சுருட்டு வச்சாகணும். சரிம்மா. சரியா? சுருட்டு குறைபாடாக்குதுடா. சரிம்மா. சுருட்டு பத்தலை. சரிப்பா. சரியா? வச்சாரலாம். 2 சுருட்டு கொட்டி வைங்க. சுட்டு பார்த்தேன். கல்பூரம் கொடுத்துட்டு எனக்குன்னு கண்ணு திறந்து விட்டு ஆகாரத்தை கொடுத்து என் சுருட்டு இல்லாத. சரிப்பா. வச்சாரலாமா? தப்பருக்கு தச்சிருக்கோம். வச்சாரலாம். காலை நேரம் நினைச்சு மக்கள்லாம் வந்திருக்காங்க. சரிம்மா. இந்த நேரத்தில் கழிச்சு நான் ஏடு எடுத்த அந்த பாகபரோட ஏறி இந்த வாக்கெடுத்த நேரம் தெரிச்சு இன்னைக்கு இல்லை இல்லை. சரிம்மா. 3 தலைகட்டா என்ன எடுத்து கட்டி கும்பிடல. சரி. என் குலதெய்வம் தெரியாது. எடுத்து கட்டி கும்பிடல. எனக்கு குலதெய்வம் தெரியாது. என் குலதெய்வம் சொல்லி எனக்கு தெரிஞ்சா போதுன்னு என் புள்ள வந்திருக்குதுடா. கூப்பிடுறா. வாங்க. கேளுங்க. மண்டி போட்டு கேளுமா? அழுவாம கேட்கணும். அழுந்தா ஆக்கு வராது. அழுவாம கேட்கணும். குலதெய்வனுக்கு தெரியணுமா? 3 தலைக்கட்டு ஆகுது. இந்த 3 தலைக்கட்டுல இருந்த கட்டைங்க இடம் மாறி போச்சு, தடம் மாறி போச்சு. தங்கின இடமும் இல்லை, இருந்த இடமும் இல்லை. காலியான உன்னை ஏடு எடுத்து படிச்சு உனக்குன்னு சேர்ந்த நேரம் பச்சியம்மன் உன்னோட குலதெய்வம் பச்சியம்மன். சரிதா? கிழக்கு நாட்டில் என்னோட ஆதி தலை இருக்குது. 3 தலைக்கட்டுக்கு முன்ன என் ஆதி தளத்துக்கு வந்து பூஜை செஞ்சாங்க. அதுல இருந்து எனக்கு 2 கிடக்கு. சரியா? ஏதோ ஒண்ணு கண்டதெல்லாம் செய்து இந்த முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற. அம்மாவா இல்லையா? முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற. இருந்தாலும் எனக்குன்னு நீல இருந்து எனக்கு பூஜையா பச்சைமா பூஜை வேணும். சரிங்கம்மா. நான் எங்க வரணும், எப்படி வரணும் எனக்கு தெரியாது, சொல்லி கொடுங்க எனக்கு. கிழக்கு பக்கம் என்னோட பதி இருக்குது. ஆதி நாடு. அந்த கிழக்கு பக்கத்துல இருந்து என் மக்கள்னா 21 தலைமுறைக்கு முன்ன என் மக்கள் 21 தலைமுறைக்கு முன்ன அங்கிருந்து பிரிச்சு எடுத்து இந்த சேலத்தை நோக்கி பதி கொண்டு வந்தாங்க. சேலத்து மத்தியில என் பதி இருக்குது. அந்த மத்தியில இருந்து இன்னைக்கு 7 பதியா பிரிஞ்சிருச்சு. சரியா? சேலத்து மத்தியில இருந்து 7 பதியா பிரிஞ்சிருச்சு. இதுல பெரிய பதி 2 பதி மட்டும்தான். சேலத்து உச்சியில ஒன்னும், மேற்கு பக்கம் ஒரு உச்சியில ஒன்னும், 2 பதி மட்டும் பெரிய பதியா இருக்குது. இந்த பெரிய பதியில உங்களுக்கு அமைஞ்சது இந்த மேற்கு பதி பச்சியம்மன் தான். மேற்கு பதி பச்சியம்மன். அது எந்த இடத்துல இருக்குங்கம்மா? எந்த ஊர்ல இருக்கு? நீ இருக்கிற இடம் கிழக்கு. ஆமாங்கம்மா. நீ இருக்கிற இடம் கிழக்கு. இருந்த இடம் வடக்கு வாசப்படி. நீ இருக்கிற இடம் கிழக்கு, இருந்த இடம் வாசப்படி கிழக்கு இல்ல வடக்கு. சரியா? இந்த வடக்கு நோக்கி என் மகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. மகனுக்கு கவலை இருந்தாலும் வடக்கு பக்கத்துல என்னோட எல்லை ஆதியில இருந்து காத்து கிடக்கு. சரியா? என்னோட பூஜை எனக்கு பச்சை சேலையும் பச்சை மாவும் விளக்கோட வந்து எனக்கு படையில போடு. காத்து நிக்கிறேன் போ. சரியா? எந்த இடத்துல வந்து நான் படையல் போடணும்மா? மேற்கு திசையில நீ இருக்கிறதுல இருந்து 3 கால் தூரத்துல இருக்கு. 3 காதல் தூரம் இருக்குது. இந்த எல்லையில இருந்து கண்டறிஞ்சு பார்த்து விசாரிச்சு இடத்த போய் பச்சை சேலையும் பச்சை மாவு இடிச்சு வச்சு படையலா சத்தம் போடாதீங்க. பச்சை அம்மாவா அந்த இடத்துல பதி போட்டு இருக்கிற. இந்த இடத்துல இருந்து எனக்கு நெய் விளக்கு ஒரு 7 இலக்கு ஏற்றி அந்த பச்சை மாவை படையில போடு. இன்னில இருந்து உன் வீட்டுக்கு காத்து நின்று அந்த பச்சை அம்மாவா குழந்தையம்மா அந்த இடத்துல வந்து நின்று இருப்பேன். நீ இருக்கிற திசையில ஆதி இடம் இருந்த இடமும் மாறின இடத்துலயும் ஒரு உருவமா இருக்கிற பச்சை அம்மாளா தெரியுமா? எந்த இடத்துல நீ இருக்கிற இடம் ஆதி இடத்துல இருந்து பச்சை அம்மாளா அங்கேயும் ஒரு ரூபத்துல இருக்க. எந்த இடத்துல இருக்கிறீங்கம்மா? அந்த இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த ஊரை சொல்லிக் கொடுங்க. நான் போய் அந்த இடத்துல மண்டி போட்டு நிற்கிறேன். நீ இருக்கிற காதல் வந்து 3 காத தூரம்
சரியா சரிம்மா 3 கால் தூரத்துல சரிம்மா பச்சையம்மா மொத்தம் 3 பதியில இருக்கிறேன். சரிம்மா இந்த 3 பதியில பெரிய பதி ஒண்ணுது. சரியா என்னோட பதியில பல பற்ற கலந்து இருந்தாலும் சரிம்மா இன்னைக்கு வந்தது இல்ல. சரிம்மா 27 தலைமுறையா இருக்குது. சரிம்மா 27 தலைமுறையா இந்த பச்சையம்மா இருக்குது. இந்த பச்சையம்மா தான் உன் ஆதி தெய்வம். சரிம்மா தெரிஞ்சு பார்த்து சரிம்மா விசாரிச்சு சரிம்மா இந்த இடத்த நோக்கி சரிம்மா அமாவாசைக்குள்ள பூஜையை கொடுக்க பாரு. எந்த ஊர்ல இருக்குதுங்கம்மா அந்த ஊரை சொல்லி கொடுங்க எனக்கு அப்பதானே நான் போய் நிக்க முடியும். பேருக்கு பக்கம் கிழக்கு மேற்கு திசையில சரிம்மா பச்சையம்மா 3 பதியில சரிம்மா நடுப்பதியா இருக்கிற பெரிய பதி. சரிம்மா நான் இருக்கிற எல்லையில சேலத்து மண்ணிலேயே நான் இருக்கிற எல்லையிலையா? சேலத்துல இருந்து 3 கால் தூரம் மேற்கு திசையில சரிம்மா பச்சையம்மா கிழக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறா. சரிம்மா 3 பதி இருக்குது. 3 பதியில மத்தியில இருக்கிற பதி உன்னுடைய பதி. அந்த பதியில போய் சரிம்மா என்னோட மக்கள் அங்க நிறைய இருக்காங்க. சரிம்மா அமாவாசை வெள்ளிக்கிழமையில எனக்கு பெரும்பூஜையா நடக்குது. இந்த பெரும்பூஜை நேரத்துல சரிம்மா நான் கண்டறிஞ்சு பார்த்து எனக்குன்னு அந்த பச்சை மாவை இட்டு சரிம்மா இந்த பச்சை புடவைய சாத்தி வழிபட்டுக்கிட்டு வா. தொடர்ந்து 3 அமாவாசை தவறாத போகணும். சரிம்மா தொடர்ந்து 3 அமாவாசை தவறாத போகணும். 21 நாளைக்கு வீட்டுல எந்த ஒரு தங்கு தடக்கி கெட்டத்துக்கு போக கூடாது. சரிம்மா 3 தலைக்கட்டுல குலதெய்வ அனுகிரகம் இல்லை. இந்த 21 நாளைக்கு நெய் தீபம் ஏற்றி முதல் நாள் எனக்கு படையல் போட்டு வந்து சரிம்மா வீட்டில் 21 நாளைக்கு நெய் தீபம் ஏற்றணும். 21வது நாள் உன்னோட பட்டினி விரதத்தை பச்சைமா விரிச்சு வீட்டில் படையல் போட்டு வீட்டில் இருக்கிற அனைவரும் இந்த பச்சை மாவு உள்ளுக்கு எடுத்தா உன்னோட பதி கொண்டு உன் பார்வையால அந்த இடத்துல நான் பதி கொண்டு வருவேன். சரியா புரிஞ்சதா? புரிய நேரமாகுமா? 21 நாளைக்கு எனக்கு முதப்படையல் போட்டதுல இருந்து 21 நாளைக்கு கிட்டது நல்லதுக்கு போகக்கூடாது. சரியா நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வரணும். அந்திசாயி வேலை நெய் தீபம் ஏற்றணும். அந்திசாயி வேலையில நெய் தீபம் கடைசி நாள் 21வது நாள் பச்சை மாவு வீட்டுல படையல் போட்டு வாமா தெரிஞ்சு தெரியாம இருந்தோம். என்னோட இடத்துல வந்து நீங்களும் எங்க மக்க குறைய தீர்க்கணும்னு சொல்லி வேண்டி அந்த இடத்துல நீ வழிபட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சு உள்ளுக்கால அன்னையில இருந்து நான் உள்ளுக்கு பச்சையமால அந்த இடத்துல வாசம் செய்து உனக்கு காவலா நிற்பேன். சரியா?